நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் கல்யாணம் உன்னை பண்ணவே மாட்டேமா, செத்தனும் உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு காலத்துல சொன்ன புள்ள இன்னைக்கு என்ன சொல்லுதுனாக்கா, அன்சாவோட நான் எப்படிமா வருது, நான் இல்லாம அன்சா இருக்க மாட்டான், அன்சா இல்லாம நான். அப்ப நீ அவங்க அம்மாவை விட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த? நான் என்ன கல்யாணம் பண்ணுங்க நான் சொன்னேன், என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுல தானே இருந்த அம்மா. நான் எங்க அம்மா கிட்ட நீ சொன்ன மாதிரி நான் சொல்லலையே, அம்மா நீ இல்லாம நான் இருக்க மாட்டேமான்னு சொல்லி. வயசுன்னு ஒண்ணு வரும்போது கல்யாணம் பண்ணி, என் வயசுல நான் அப்படிதான் சொல்லுவேன், சரி கல்யாணம் வேண்டாம் எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். வயசுல நீ அப்படி சொன்ன, என் வயசுல எங்க ஆத்தா கிட்ட நான் வந்து நீ இல்லாம நான் இல்லமா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன், கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க போவோம் அப்படி. ஆனா நீ என்ன கதை விட்ட, நீ இல்லாம நீ இல்லாம நான் செத்துருவோமான்ட்டு. இன்னைக்கு என்ன சொல்ற, ஐயோ அன்சா இல்லாம நான் செத்துருவோமான்ட்டு. இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படித்தான். அப்ப ஆத்தா முக்கியம் பாருங்க, இப்ப புருஷன் முக்கியம் பாருங்க. ஆத்தா தான். சரி, இப்ப உனக்கு புருஷன் முக்கியமா ஆத்தா முக்கியமான்னு கேட்ட யார சொல்லுவ? இப்ப வந்து 2 பேரும் முக்கியம் சொல்லுவேன். எப்படி 2 பேரும்? புருஷனை விட்டு கொடுக்க மாட்டீல? அப்படிதான். ஆமா, இப்ப 2 கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்னா 2 கண்ணு தான் முக்கியம். பாரு ரீல்ஸ் பாரு.